தேவனுக்கே மகிமை. இன்றைய சிந்தனை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பலவிதமான தீர்வுகள் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை நாமே தீர்த்துக் கொள்ளலாம். ஒரு சில பிரச்சனைகளை மற்றவர்களிடத்திலே அணுகி தீர்த்துக் கொள்ள முடியும். மூன்றாவது, ஒரு சில பிரச்சனைகளை ஆண்டவர் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலத்திலேயே ஒவ்வொரு சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அவரிடத்தில் சொல்லிவிட்டால் நிச்சயம் அவர் அன்பின் தேவன், ஞானத்தின் தேவன், வல்லமையின் தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல் முடிவை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சற்று யோசித்துப் பாருங்கள். முன்னால் செங்கடல் இருக்கிறது. பின்னால் பார்வோனுடைய ரதங்களும் குதிரை வீரர்களும் ஆட்களும் இருக்கிறார்கள். நடுவில் கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் செங்கடலை பிளந்து மக்களை அந்த அழகாக நடத்துகிறார். கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், கோலை சமுத்திரத்தின் மீது நீட்டு. அநேக வேளையிலே நாம் நினைச்சுப் பார்க்க முடியாத நேரத்தில், நினைச்சுப் பார்க்க முடியாத விதத்தில் கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் இருக்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் பிற சோதனைக்கு உங்களுக்கு நேரிடவில்லை. உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.